வணக்கம். இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகள். சென்னை மாநகராட்சியில் ஒரு மாபெரும் போராட்டக் குரல். தங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் வழங்கக் கோரி செவிலியர்களும் மலேரியா தடுப்பு பணியாளர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்துள்ளனர். எங்களுக்கான அங்கீகாரம் எங்கே என குதிக்கும் போராட்டக் களத்தின் நேரடித் தகவல்கள் இதோ. சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த சுமார் 700 செவிலியர்கள் மற்றும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் NULM மலேரியா தடுப்பு பணியாளர்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டக் களம் பெருநகர சென்னை மாநகராட்சி மலேரியா மற்றும் சுகாதாரத்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் AITUC அமைப்பின் ஒத்துழைப்போடு சென்னையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பணியாளர்களின் கோரிக்கை 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செவிலியர்களுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் அந்த உயர்வு வழங்கப்படவில்லை. பணி நிரந்தரம் மாநில சுகாதாரத்துறையின் கீழ் உள்ள 1000 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மட்டும் ஏன் புறக்கணிக்கப்பட்டனர் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது பணியாளர்களுக்கு வழங்கப்படும் மிக குறைந்த ஊதிய விவரங்கள் இதோ. பணியின் பெயர், தற்போதைய மாத ஊதியம்: சிவிலியர்கள் 18,000 ரூபாய், மருந்தாளுநர்கள் 15,000 ரூபாய், துணை செவிலியர்கள் 14,000 ரூபாய், லேப் டெக்னீஷியன்கள் 13,000 ரூபாய், தரவு உள்ளீட்டாளர்கள் 12,500 ரூபாய். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய எங்களை அரசு கைவிடுவது நியாயமா என பெண் செவிலியர் ஒருவர் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் இந்த போராட்டம் எதிரொலித்துள்ளது. அரசு இவர்களின் கோரிக்கைகளை ஏற்று ஊதிய உயர்வை வழங்குமா அல்லது இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி நியூஸுக்காக உங்கள் பிராண்டி.